நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கும் புதுசாக நம்ம வீடியோ பார்க்க வர எல்லாருக்கும் வணக்கம். 28ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த ஃபாலோ நம்பர்ஸில் இந்த 4 டிஜிட் ஃபாலோ நம்பரில் நம்ம ஒரு 5 பாக்ஸ் எடுத்திருந்தோம். இது பாருங்கள், இந்த 5 பாக்ஸ் எடுத்திருந்தோம். ஆனால் பாருங்கள், இப்போது இதில் இல்லாத ஒரு நம்பரு இந்த நம்பரு, ஓகேவா? என்னென்னா இதை வச்சு தான் நம்ம இந்த நம்பர் எடுத்தோம். 0192 அப்படின்ற பாக்ஸு எப்போல்லாம் வருதோ அப்போ அதில் ஒரு நம்பர் 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி பாக்ஸ் வரும் அப்படின்னு தான் இந்த ஃபாலோ நம்பரை எடுத்திருந்தோம். அதுவுமே தான் இந்த 1209 அப்படின்ற நம்பர் வரும்போது அதை நம்ம யோசித்தோம் எந்த இடத்துலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் அது இந்த மாதத்தில் மேட்ச் ஆச்சு. அதனால தான் இந்த 5 நம்பருமே எடுத்திருந்தோம். ஆனால் இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த நம்பர்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதையுமே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா யாருக்காவது பாக்ஸ் போடுறவங்களுக்கு யூஸ் ஆகியிருந்திருக்கும். இந்த 3 நம்பருமே கூட இந்த ப்ளூ கலர் மார்க் பண்ணியிருக்கிற 3 நம்பருமே அதே சேம் நம்பர் தான். அதாவது 1209 அப்படின்ற நம்பர் தான். அதில் ஒரு நம்பர் 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி அந்த பாக்ஸ் வர்றது தான் இந்த கேமு. ஸோ அதனால் இப்போது இந்த நம்பர் இங்கே வந்துச்சு. திரும்பவுமே சொல்கிறேன், ஏன்னா ஏற்கனவே பார்த்தது தான் இது. இந்த நம்பர் இங்கே வந்துச்சு. மீதி இருக்கிற இந்த 2 நம்பரில் இந்த 5041ன்னு வரும்போது ஒரு நம்பர் நமக்கு மிஸ் ஆச்சு. ஆனால் திரும்பவுமே அதிகமாக ப்ளே பண்ணுறவங்க இந்த 2 நம்பருமே நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வாங்க. 41 75 71 59 இதை ட்ரை பண்ணிட்டே வாங்க. ஆல் போர்டுமே ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் போர்டு ப்ளே பண்ணுறவங்களுக்கு இந்த 75 பாஸ் ஆகிருக்கும், இந்த 295 ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்கும். பார்த்துங்க, ஓகேவா? இதில் வந்து நமக்கு இந்த 5976 இந்த 9765 அப்படின்ற நம்பரு நல்லாவே இருக்குது. ஏன்னா இந்த செட்டு வந்துடுச்சு, ஓகேவா? அந்த செட்டு வந்துடுச்சு. இந்த செட்டு வரல. இந்த செட்டுக்கு இந்த மாதத்தில் எதுவும் மேட்ச் ஆகலை. ஆனால் இந்த 5976 அப்படின்றது இந்த மாதத்துலேயும் இருக்குது, இதுலையுமே இருக்குது. இதில் இன்னும் நமக்கு வர வேண்டி இருக்குது. அப்படி வர வேண்டி இருக்கிறதுனால ஒருவேளை இந்த 5976 அப்படின்ற நம்பரு பாக்ஸில் வந்துடலாம். இந்த மாதத்தில் இருக்கிற இந்த 4 நாளில் 4 நாளாக 3 நாள் தான் நினைக்கிறேன். பாருங்கள், ஓகேவா? சரி, 28ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். இது ஞாபகம் இருக்குதா பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த கெஸ்ஸிங்லேருந்து நாம் எடுத்திருந்தோம். ஆனால் வின்னிங் வந்து எடுக்க முடியல. ஆனால் இதை வந்து கரெக்டாக ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம், ஓகேவா? பாருங்கள், இதுவும் ஒரே நம்பர் தான், இதுவும் ஒரே மாதிரி நம்பர் தான். அதுலேருந்து ஒரு நம்பரு வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அது இங்கே தான் நினைக்கிறேன், ஓகேவா? இதுதான். இப்போ திரும்பவும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த 75 வந்தால் அந்த 29 அப்படின்ற நம்பர் எப்படியெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுதுன்னு இல்லை, ஆனால் நிறைய, அதாவது அந்த நம்பர் வர நேரத்தில் ஒரு டைம் 2 டைம் மிஸ் ஆனாலும் திரும்பவே அதே இடத்துல வருது. எப்போவுமே சொல்கிறது அதுதான், ஒரு நம்பரு வருதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த நம்பரோட செட்டு ஏதாவது இருக்கும் அப்படின்றது தான். இங்கே பாருங்கள், 75 வந்தது, அந்த 29 பாருங்கள் அப்படியே வந்துச்சு. திரும்ப பாருங்கள், இங்கே அந்த 75க்கும் 29க்கும் நிறைய மேட்ச் ஆகுது. பாருங்கள், 70க்கு 75, இந்த 47 பாருங்கள் ஃபுல் ஆப்போசிட்டு, 92 அது 29 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சில இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இன்னுமே சில இடத்துல கூட இருக்கலாம், அதையுமே நீங்கள் பாருங்கள். அதாவது பாருங்கள், 57க்கு
கரெக்டாக இது ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 29 அப்படியே வந்துச்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் 75, இங்கே பாருங்கள் 92 டைரெக்டாக இருக்குது. அதனால் ஒரு நம்பரு வருதுன்னா ஏற்கனவே அதுக்கு செட்டு எதனா வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக 75க்கு 92 பாருங்கள். இங்கேயுமே பாருங்கள் 29, அதுக்கு பாருங்கள் அந்த 75க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே அதை செட் பண்ணி தான் வரும். அதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். அதுக்கு தான் இது சொல்கிறேன், பார்த்துங்க. இப்போது இதுலேருந்து இங்கே பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பராக ஒரு கேம் வந்திருக்கு. இந்த 452 ஏ போர்டில் 4, பிசி 52. கரெக்டாக இந்த கேப் எண்ணிக்குங்க கரெக்டாக இருக்கும். 7 நாள் நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 நாள் பாருங்கள். திரும்ப 8 நாள் கேப்பில் பாருங்கள். இது இந்த 52, இங்கே ஏபியில் 25, இப்போ ஏசியில் 52 25ன்னு வரணும். கரெக்டாக ஏசி 25 52. இப்போ பாருங்கள் இங்கே 4, இது ஒரு 4, இங்கே 4க்கு பதில் 9 அப்படின்னு வச்சு இந்த கேம் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த 02 இல்லை 70 இல்லை இந்த 75 57 இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதிலிருந்தே திரும்பவே ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு தான் நம்ம எல்லா வீடியோலுமே பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த 750 வந்துச்சு. ஸோ திரும்பவுமே இந்த 750, அதாவது இது எல்லாமே ஆப்போசிட் பண்ணால் 75 70 52 இதே தான் திரும்ப வரும். அப்போ இந்த 750 டைரெக்டாகவோ, அதாவது நான் இந்த கெஸ்ஸிங் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வர ரிசல்ட்டிலிருந்து 2 நம்பர் இங்கே வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க ஒரு ட்விஸ்ட்டு வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 750 ஃபுல் ஆப்போசிட் பண்ணி இங்கே 25 அப்படின்னு, அதாவது ஏசி கரெக்டாக அப்படியே 25 அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே அதே மாதிரி இங்கே பாருங்கள் 705க்கு கரெக்டாக 205. ஸோ அப்போ இந்த 70 அப்படின்னு வரும்போது இந்த 75ன்னு வரும்போது இதுக்கான என்னென்ன ஆப்போசிட்டோ எல்லாத்தையுமே வச்சு ப்ளே பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஏசி நமக்கு பாஸ் ஆகிருக்கும். இப்படிதான் வந்து கேம் வந்துட்டுருக்கு. ரொம்ப ஈஸியாக தான் போயிட்டுருக்கு. அதோட ரிசல்ட் வந்தோடனே நான் வந்து 945 அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதிலுமே ஜஸ்ட்டு மிஸ் ஆகி போச்சு. ஓகேவா? 9-5 கேமுக்குள்ளே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த 2-7க்கு 2 நிறைய இடத்துல இறங்கும் அப்படின்றது நான் யோசிக்கல. இந்த 705க்கு 205 பிளான் பண்ணியிருந்தா, ஏன்னா அந்த டைமில் வேறு எதுவும் செய்ய முடியல. 75க்கு 92 வச்சு கரெக்டாக 925 பாக்ஸே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி பாருங்கள், இப்போ என்னென்னா இந்த 795 தான் நமக்கு 295 ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 டைம் இதே மாதிரி 3 டைமே வந்திருக்கு. இந்த மாதத்துலையுமே இந்த 254 421ன்னு இந்த சேமாகவே அப்படியே இறங்கிச்சு. ஓகேவா? அதனால் திரும்பவுமே இதே மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ 795 நமக்கு டைரெக்டாக வந்துச்சு. இப்போ அதுக்கு மேலே இருக்கிற 764 அப்படின்ற நம்பரு இங்கே பாருங்கள் 95க்கு பிசியில் அப்படியே கரெக்டாக 95. இப்போ இந்த 64 கரெக்டாக நமக்கு 46 பிசி அப்படின்னு திரும்பி வரணும். ஏன்னா எப்போவுமே ஒரு நம்பர் திரும்பி வந்துச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கிற அதுக்கு மேலே அதே மாதிரி செட் நம்பர் வச்சுருப்பாங்க. அந்த நம்பரு ஒரு நம்பர் திரும்பி வந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் திரும்பாது. ஒருவேளை ஃபஸ்ட்டே வந்து திரும்பாமல் டைரெக்டாக வந்துச்சுன்னா அடுத்த நம்பரு அதுக்கு திரும்பி தான் வரும். இப்போ 95 நமக்கு டைரெக்டாக வச்சதுனால இந்த 64 இங்கே 46 அப்படின்னு வரணும். அப்படி 46 அப்படின்னு வரும்போது எப்படி இங்கே 7க்கு 7 வந்ததோ அந்த மாதிரி இங்கே 2க்கு 2 வரலாம். அப்போ 246 அப்படின்ற நம்பர் இங்கே வரலாம். இதுவுமே அதே தான், சேம் தான். இங்கே பாருங்கள் 254 ஏபியில் இருக்கிற 25, இங்கே ஏசி 25, இங்கே பி போர்டில் இருக்கிற 4, இங்கே அதாவது பி போர்டில் 9ன்னு வந்திருக்கு, இங்கே சி போர்டில் 4. ஸோ இப்போ திரும்ப அதே மாதிரி அதே மெத்தடில் இங்கே 42 ஏசியில் 42 அப்படின்னு வச்சா இந்த 1 ஏ போர்டில் நமக்கு 6ன்னு வரணும். அப்போது என்ன வரணும்னா 462ன்னு வரணும். அந்த 462 தான் திருப்பி நமக்கு ஏசியில் திருப்பினா 246 அப்படின்னு வரும்னு சொல்கிறேன். இந்த கேம் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த நாள் நம்ம வின்னிங் மிஸ் பண்ண கேமு
மார்க் பண்ணல, எங்கே அது? இந்த இடத்த பார்த்துங்க, கரெக்டாக பாருங்கள். ஏசி 51க்கு இங்கே ஏபி 15க்கு இங்கே ஏபி 15, சி போர்டில் 9க்கு இங்கே 8, கரெக்டாக பாருங்கள். இந்த 9க்கு இங்கே 8. ஸோ அதுக்கு மேலே பாருங்கள், இங்கே ஏசி 51 வரணும். அந்த ஏசி 51 கரெக்டாக இங்கே ஏசி 51. எப்படி இந்த 9க்கு இங்கே 4 வந்ததோ அந்த மாதிரி இங்கே 8க்கு 3 வரணும். ஸோ கரெக்டாக அந்த கேம் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இப்போது நமக்கு ஒன்று இந்த மெத்தடில் வரணும். இந்த மெத்தடில் வந்தாலுமே, 2 மெத்தட்லையுமே வந்தாலுமே நமக்கு 246 அப்படி தான் வரணும். பார்த்துங்க, 246 அப்படி வரணும். அப்படி இல்லைன்னா இதுலேயே பாருங்கள், இந்த 25க்கு ஏசி 25, ஓகேவா? அப்போது நமக்கு இந்த 4க்கு இங்கே 9 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 4க்கு இங்கே சி போர்டில் 9 அப்படின்னு வச்சிங்கன்னா, இந்த 25 ஏசி 25, இந்த 21 இந்த ஏபியில் 21 அப்படின்னு வந்துச்சுன்னா 219 அப்படின்னுமே வரலாம். பார்த்துக்குங்க, ஓகேவா? ஆனால் நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 246 அப்படின்ற நம்பர் தான் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஐடியா வருதோ அது பார்த்து ப்ளே பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம 246 அப்படின்ற ஒரே நம்பர் தான் எடுக்கிறோம். மீதி எல்லாம் ஆப்ஷன் தான். இங்கே பாருங்கள், இந்த 25க்கு 9 இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அந்த ரிசல்ட் அப்படியே வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி தான் நிறைய டைம் மிஸ் பண்ணுறோம். பார்த்துங்க, இந்த 25 நமக்கு கரெக்டாக ஏசி 25, இந்த ஏ போர்டு 9, நமக்கு இங்கே பி போர்டு 9. ஸோ இப்போ நமக்கு இந்த ஏசி 25க்கு இந்த ஏசி 92 அப்படின்ற நம்பர் இங்கே ஏசியில், இந்த பிசி 92 இங்கே ஏசியில் நமக்கு வரணும். ஏசியில் 92ன்னு வராமல் 29 அப்படின்னு வரணும். ஏன்னா இந்த 25 டைரெக்டாக வந்துடுச்சு. அப்போ இந்த 29 92 அப்படின்னு தான் வரணும். அப்படி 92 ஏசி வரும்போது இந்த 9க்கு 0 நின்ன மாதிரி கரெக்டாக வந்து பி போர்டில் 9க்கு 0 தான் நிற்கணும். அப்போ நமக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 209 அப்படின்னு வரலாம். பார்த்துக்குங்க, ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், அது எப்படி உங்களுக்கு ஐடியா வருதுன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இந்த 75 இங்கே இந்த 75ல் 54ன்னு நினைக்கிறேன். இந்த 54க்கு 45 அப்படின்னு வந்துடுச்சு. அடுத்த நாள் இந்த 94க்கு 94 அப்படின்னு வந்துடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணோன்னா, இந்த 39 அப்படின்ற நம்பரை இந்த இடத்துல ப்ளே பண்ணால் 39 வரல, ஓகேவா? 40 அப்படின்னு வந்துச்சு. இல்லை இந்த இடத்துல 75 என்னென்னா ஒரு ஸ்டெப் தள்ளி என்ன பண்ணாங்க, 75 அப்படின்ற நம்பரை இங்கே எடுத்து வந்து வச்சுட்டாங்க. அப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணோன்னா, இந்த 39 ஒரு வேளை கேப்பில் இருக்கிற நம்பரு இங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே வரல, 39 அங்கேயுமே வரல. அடுத்த நாள் பாருங்கள், இந்த 39 கரெக்டாக ஏபியில் வந்துச்சு. ஸோ அதே மெத்தடில் இந்த இடத்துல பாருங்கள், இப்போது நமக்கு என்னென்னா அங்கேருந்தே பாருங்கள், இந்த 57க்கு 75 அப்படின்னு வந்துச்சு. இந்த 92க்கு 29 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த கேப்பில் நமக்கு 95 26 அப்படின்ற 2 நம்பர் இருக்குது ஏபியில். அது ஏபிலுமே இன்றைக்கி வரலனாலுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 57க்கு 75, ஓகேவா? இந்த 92க்கு 29 கரெக்டாக திருப்பியிருக்காங்க. ஸோ இந்த 95 26 அப்படின்ற நம்பரு ஏற்கனவே 26 இங்கே டைரெக்டாக 26 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த 95 அப்படின்ற நம்பரு ஏபியில் 5995 ஏபி வருமானு பாருங்கள். இந்த 26 62மே வருமா அப்படின்னு பார்த்துங்க. ஏன்னா திரும்பவுமே இந்த இடத்துல போயிடுச்சு, அதனால் இங்கே வராது அப்படின்னலாம் இல்லை, வந்த நம்பரு திரும்பவுமே வரும், ஓகேவா? அதனால் இந்த கேப்பில் இருக்கிற நம்பரு இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் அடிச்சிட்டா மீதி இருக்கிற நம்பரை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த 2 நம்பருமே கூட எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 95 59 ஏபியில் 26 62 அப்படின்னுமே கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெத்தடில் இதே இடத்துல தான் ஏற்கனவே நமக்கு இங்கே அடிச்சிருக்காங்க.
39 75 94 54 அப்படின்ற நம்பரை இதே வரிசையில் மிஸ் பண்ணாமல் இங்கே அடித்து முடிச்சிருக்காங்க. அதனால் திரும்பவுமே இந்த ஏபி எடுத்து ஏபிலே வச்சு முடிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த ப்ளூ கலர் மார்க் பாருங்கள். இந்த 75 அதாவது 52க்கு 75ன்னு வந்துச்சு. 47க்கு நமக்கு வந்து 92ன்னு வந்துச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு மேலே 70 ஒரு 92 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த 70 92ம் 47 52 ஒரே நம்பர் தான். புரியுதா பாருங்கள்? 70 52 ஒரு செட்டு, இது ரெண்டும். ஓகேவா? அப்போ இந்த 92ம் 47 ஒரு செட்டு. இப்போ நமக்கு அதே செட்டில் தான் இப்போ ஏபி வந்திருக்கு 75 29ன்னு. ஸோ அப்போ திரும்ப ஏபியில் இதே நம்பரை செட் பண்ணி பாருங்கள். அதே நம்பரை ஆப்போசிட்டாவோ டைரெக்டாவோ ஏபியில் ஒரு சான்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி வந்துடுச்சுன்னா மீதி இருக்கிற நம்பரு நமக்கு அப்படியே கரெக்டாக வந்துடும். இதை ஏற்கனவே ஒரு இடத்துல இதே கெஸ்ஸிங்கை நான் சொல்லியிருக்கேன். அது அப்படியே வந்திருக்கு. அது எங்கே அப்படின்னா இப்போதைக்கு ஞாபகத்துக்கு வரல. ஆனால் அந்த பழைய வீடியோ பார்த்தா எனக்கு ஞாபகம் வந்துடும். இதே மாதிரி நான் கெஸ்ஸிங் சொல்லியிருக்கேன். அது பாஸும் ஆயிடுச்சு. அது எங்கன்னு இப்போதைக்கு ஞாபகத்துக்கு வரல. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஒரு வேளை ஞாபகம் வந்திருக்கலாம். ஓகேவா? பார்த்துங்க. இந்த மாதிரிலாம் எடுத்துருக்கோம். ஆனால் நம்ம என்ன நம்பர் எடுத்துருக்கோம் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த நம்பர் தான் எடுத்துருக்கோம் பாருங்கள். அப்படி இல்லாமல் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு எதனா ஐடியா வந்துச்சுன்னா அதையுமே சேர்த்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? ரெண்டாவது, இந்த மாதம் 95 59 கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா எப்போல்லாம் 98 59 89 அப்படின்ற நம்பரு கேமில் வருதோ அப்போல்லாம் 95 59 அப்படின்ற நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன். அது பழைய அந்த கெஸ்ஸிங், அதாவது ஃபாலோ நம்பர்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள், அதில் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் 95 59ன்ற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது, இந்த 5ன்ற நம்பரு ரன்னிங்கில் இருக்குது. அதனால் 5ன்ற நம்பரு ஆல் போர்டு ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 5 வந்துனே தான் இருக்குது. திரும்பவுமே 05ன்ற நம்பரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதையுமே பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் எல்லாம் கிடையாது. இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்லி ஏதோ ஒரு தடவை தப்பி தவறி வந்துடுச்சுன்னா நாம் ஏதோ ஒரு அன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு லக்கு அப்படின்னு தான் போனோம். மற்றபடி இதில் 100% இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஓகேவா? பார்த்துக்குங்க. இது எல்லாமே ஒரு ஐடியா தான். என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த மாதிரிலாம் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர இப்படி தான் வரும் அப்படின்னெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. ஓகேவா? பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கேஎல் டியர் ஓகேவா, புக்கிங் இருக்குது. புக்கிங் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறவங்க இந்த நம்பரு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் வாங்க. உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே சொல்கிறேன். விருப்பம் இருந்தால் புக்கிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது என்னோடய நம்பர் தான். ஓகேவா? எனக்கு கால் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க கேரளா அப்புறம் டியர் ரெண்டுமே புக்கிங் எடுக்கிறேன். ஓகேவா? வாட்ஸ்அப்பில் வாங்க, இல்லைன்னா டைரெக்டாக கால் பண்ணுங்கள். எந்த டைம் வேணாலும் கால் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னாலும் சொல்கிறேன். ஓகேவா? விருப்பம் இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.